என்னடா கொத்தமல்லி இப்படி வச்சுருக்கான்னு பயந்துடாதீங்க. நான் என்னுடைய பதிவிலே சொல்லியிருப்பேன். செராமிக் கப்பில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கருவேப்பிலை வச்சா அது வாடாமல் தாங்க இருக்குது. வெளியே வச்சா கூட பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் மேலே ஒரு கவர் போட்டாலும் பிரச்சனை இல்லை. கொத்தமல்லி தாங்க இப்போ பிரச்சனை. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, மட் பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி, ஏன்னா அது கூலிங்காக இருக்குங்கிறனால அதை வச்சுருக்கேன். ஆனால் நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 15 டேஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். இது என்னன்னா புடலங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து டிவி பார்த்துக்கிட்டே நீங்கள் பொறுமையாக கட் பண்ணி பாருங்களேன், உங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கு தான் அந்த இது. ஆனால் கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. இருந்தாலும் என்ன செய்கிறது, பொறுமையாக கட் பண்ணுவீங்க தானே. அப்படி கட் பண்ணி பாருங்களேன், பொறுமையாக கட் பண்ணுறப்ப மைண்டு ரிலாக்ஸாக எனக்கு இருக்குது. உங்களுக்கும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பொடுசாகவும் நம்ம கட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் நம்ம டிவி பார்க்காமையாவது இருப்போம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.